நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கடன் வாங்கிய அண்ணன் தலைமறைவானதால் தம்பியை வெட்டி கொன்ற நபர் போலீசில் சரணடைந்தார். நடுவிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் பேராவூரணி பாஜக ஒன்றிய தலைவர் ராஜேஷ்குமார் என்பவரிடம் 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். வட்டியோடு சேர்த்து 10 லட்சத்தில் 5 லட்சத்தை திருப்பிக் கொடுத்து விட்டதாகவும் மீதமுள்ள 5 லட்சத்தை கொடுக்க முடியாமல் தலைமறைவானதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்பிய சக்திவேலின் தம்பி பிரகதீஸ்வரனிடம் கடனை கேட்டு ராஜேஷ்குமார் மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் அவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜேஷ்குமார் பிரகதீஸ்வரனை அவரது வீட்டில் வைத்தே அரிவாளால் வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது. சார், என் பேர் சக்திவேலு. எனக்கு 2 தம்பி இருக்காங்க. 2 பேரும் ஃபாரில் இருக்காங்க. ஒரு தம்பிக்கு இப்போ இன்னொரு மாதத்தில் கல்யாணம் நடக்க போகுது. மொத்தம் 2 தம்பி கல்யாணம் பண்ணுற தம்பி ஃபாரில் இருக்காப்புல. இன்னொரு தம்பி வீட்டில் வேலை பார்க்காமனு வீட்டுக்கு வந்துருக்காப்புல. நான் வந்து ராஜேஷ்ங்கிறவர் வந்து இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறாப்புல. உதயசிபுரம் ஐயனார் ஃபைனான்ஸு நேம். அவன் பேர் ராஜேஷ்குமார். அவர் இதில் இருக்காப்புல, பாஜக கட்சியில் இருக்காப்புல. நான் வந்து அவர்கிட்ட ஃபைனான்ஸ் பண்ணி தரேன்னு 7 லட்சம் பணம் வாங்கினேன். அதில் 5 லட்சம் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். 2 லட்சம் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஆனால் அவர் வந்து செக்கில் வந்து என்னை மிரட்டி இப்போ 10 லட்சம் ஸ்டைன் வாங்கிட்டாப்புல செக்கில். நான் இல்லைன்னு சொல்கிறேன். நான் பணம் வாங்கின உண்மை தான். நான் தரேன்னு தான் சொன்னேன், தரேன்னு சொல்லலை. எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா, என் ஒய்ஃபெல்லாம் கெட்ட வார்த்தையில் பேசினாப்புல. உன் கூட இப்போ படுத்து கழிச்சிக்கிறேன் அப்படின்லாம் பேசினாப்புல. எங்கள் மாமனாரை அடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவை அவ்வளோ பேசினாங்க. நாங்கள் ஒன்றும் தங்க முடியாமல் தஞ்சாவூர் பொருளாதார குற்றப்பிரிவு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எஸ்பி ஆஃபீஸில் வந்து கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணோம். மெட்ராஸுக்கு கூட போனோம். நாங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு வந்து கூப்பிட்டு இது பண்ணாங்க, விசாரித்தாங்க. அப்புறம் தம்பி இதில் சார் நான் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை சார், எடுக்கேன் சார். இப்போ என்ன சார்? இப்போ என் தம்பி வீட்டில் இருந்திருக்கான். நேற்று வீட்டில் இருந்திருக்கான். என் தம்பி பேர் வந்து பிரகதீஷ். ஃபாரின்லேருந்து ஒரு 5 நாள் ஆச்சு வந்து. ராஜேஷ்கிறவர் வந்து வீட்டில் வந்து நம்பி மிரட்டி உன்னை கொல்லுவேன், வீட்டை உடைப்பேன், குத்துவேன், உங்கள் மனசு கொடுத்துருக்காப்புல. ஆனால் பணம் வாங்கினது நான் தான். ஆனால் என் தம்பிக்கு என் ஃபேமிலி, எங்கள் அம்மா யாருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒரு சைன் கூட யாரும் போடல. நான் பணம் வாங்கினது உரிமை சொல்ல. தண்டனை கொடுக்கணும்னா அந்த அரசாங்கம் கவர்மெண்ட்டு எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் ஏற்றுக்கிறேன். என்ன நடந்துச்சு? என் தம்பி வந்து நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்து ஓட ராஜேஷ்குமார் வெட்டி கொலை பண்ணார். இனிமேல் நான் இருந்தாலும் செத்துறேன். நான் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் செத்துறேன், தூக்கி பிடிச்சி செத்துறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் தப்பு பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுக்கணும். இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை விசாரிச்சாலாம் வந்து ஆள் இல்லையா? காவல்துறையில் எல்லாம் வீட்டில் இருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்காங்க சார். சார், என் தம்பிக்கு வந்து ஒரு 10 நாளாக அவர் டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துக்காப்புல. என் தம்பி கொண்டு கண்ணை கொடுத்துருக்காப்புல. வாட்டாத்தி கோட்டை கொடுத்துருக்காப்புல. இங்கே ஒருத்தான் கண்ணு கொடுத்துருக்காப்புல. அது வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்டு ராஜேஷ் விசாரணை பண்ணதுக்கு அந்த கோவத்தை வந்து என் தம்பி நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்து ஓட வெட்டி கொலைப்பட்டார் சார். எங்கள் வாழ்க்கை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.